எதிர்க்கட்சிகளுக்கு பீகார் மக்கள் பதிலடி கொடுத்திருப்பதாக அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி கருத்து தெரிவித்துள்ளார். என்டிஏ கூட்டணியின் கூட்டு தலைமை வளர்ச்சி திட்டங்களுக்கு கிடைத்த வெற்றிதான் இது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடிக்கு அவர் தன்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டுள்ளார். பீகார் இந்தியா கூட்டணியின் பொய் பரப்புரைகளுக்கு மக்கள் பதிலடி கொடுத்திருப்பதாக கருத்து தெரிவித்துள்ளார் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி. கூட்டு தலைமை வளர்ச்சி திட்டங்களுக்கு கிடைத்த வெற்றியாக இதை பார்ப்பதாகவும் பிரதமர் மோடி, அமித்ஷா, நிதிஷ்குமார் ஆகியோருக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பீகார் தேர்தலில் தோற்கவில்லை, வெற்றி வாய்ப்பை இழந்துள்ளோம் என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கருத்து கூறியுள்ளார். பீகார் தேர்தல் முடிவு தொடர்பாக தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகையிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு அவர் தோற்கவில்லை, வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறோம் என்று கருத்து கூறியுள்ளார். பாஜக தேர்தல் ஆணையம் கூட்டணி என்ற குற்றச்சாட்டுக்கு தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் பதிலளித்திருக்கிறார். எதிர்க்கட்சிகளின் புகாருக்கு தமிழ்நாடு பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் பதிலளித்திருக்கிறார். 2021 தேர்தலில் திமுகவுடன் தேர்தல் ஆணையம் கூட்டு வைத்திருந்ததா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். பாஜகவும் தேர்தல் ஆணையமும் கூட்டணி என்ற புகாருக்கு 2021 தேர்தலில் திமுகவுடன் தேர்தல் ஆணையம் கூட்டு வைத்திருந்ததா என்ற கேள்வியோடு பதிலளித்திருக்கிறார் தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன்.